ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எடிட்டோரியல்ல என்ன பார்க்க போறோம்னா மெரினா மேஹேம் அதாங்க பார்க்க போறோம். ஆன் தி ஐஏஎஃப் சென்னை ஏர் ஷோ. ஸோ அந்த பர்டிகுலர் டேட்ல நடந்ததுனால ஆன், அதாவது டேட்ல நடந்தாலும் ப்ரிப்போசிஷன் ஆன் தான் வரும். ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பத்தி பேச போறோம் அதன் சம்பந்தமா அப்படின்னு சொல்லும் போதும் ஆன் தான் வரும். ஸோ மரீனா மேஹேம் அப்படின்னா மரீனால நடந்த கலவரம் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ ஆன் த ஐஏஎஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட சென்னை ஏர் ஷோல அப்படின்னு சொல்லி ஈவெண்ட்ஸ் தட் ட்ரா ஹியூஜ் க்ரௌட்ஸ் ரெக்கையர் கேர்ஃபுல் ப்ரிப்பரேஷன்ஸ். ஸோ எந்தெந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் that draw அப்படின்னா that attracts. ஸோ எதெல்லாம் நிறைய கூட்டங்களை தன் பக்கம் ஈர்க்குதோ அதுக்கெல்லாம் நிறைய கவனமான ஏற்பாடுகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. The loss of 5 lives during an air show at midday on Chennai's Marina Beach on October 6, organized by the Indian Air Force as part of its 92nd anniversary, could have been avoided with better anticipation of the surge in spectators. So இதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஒரே ஒரு லைன் தாங்க. The loss of lives. So 5 பேரு இறந்துட்டாங்க during an air show. So ஒரு நிகழ்ச்சியின் போது அப்படின்னு வரும்போது, அதாவது during World War, during freedom struggle, ஸோ அந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லும்போது டூரிங் தான் யூஸ் பண்ணுவோம். டூரிங் அன் ஏர் ஷோ அட் மிட் டே. ஸோ இது வந்து கரெக்டாக மதிய நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அட் மிட் டே உங்களால் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டைம் சொல்ல முடியும் அப்படின்னா அட் யூஸ் பண்ணுவோம். ஆன் சென்னைஸ் மெரினா பீச். ஸோ மெரினா பீச்சில் அந்த ல வரும்போது மோஸ்ட்லி ஆன் யூஸ் பண்ணுவோம். சென்னை மெரினா பீச்சில். டேட் வரும்போது ப்ரிப்போசிஷன் ஆன் தான் வரும். ஆன் அக்டோபர் 6, அக்டோபர் 6ஆம் தேதி, ஆர்கனைஸ்டு பை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸால் நடத்தப்பட்டது. அஸ் அ பார்ட் ஆஃப் இட்ஸ் 92nd anniversary. ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ன்றது ஒரு டீம். ஸோ அது கலெக்டிவ் நவுனா இருக்கிறதுனால சிங்குலர் தான் வரும். அதனால அந்த இடத்துல இட்ஸ் 92nd அப்படின்னு 92வது ஆண்டு விழாவின் காரணமாக இந்த ஏர் ஷோ நடத்தப்பட்டது. could have been avoided with better anticipation of the surge in spectators. முடிஞ்சு போன விஷயம் சரிங்களா, ஆனா ஜஸ்ட் முடிஞ்சிருக்கு. அதனால could have been சரிங்களா, முடிஞ்சு போயிருக்கு, ஆனா ஜஸ்ட் முடிஞ்சு போயிருக்கு, ஆனா நம்ம இதை தடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ could have been avoided with better anticipation. இன்னும் கொஞ்சம் கரெக்டா கணிச்சிருந்தோம்னா ஆஃப் தி சர்ஜ் இன் ஸ்பெக்டேட்டர்ஸ். ஸ்பெக்டேட்டர்ஸ்னா பார்க்க வர்றவங்க, இன்க்ரீஸ் இன் த ஸ்பெக்டேட்டர்ஸ், இவ்வளோ பேர் வருவாங்கன்னு நம்ம கரெக்டா கணிச்சிருந்தா இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். The cause of the death was attributed to heat stroke, though tough dehydration and suffocation may also have been factors. ஸோ இந்த இறப்புக்கு நிறைய காரணங்கள் வழிவகுத்திருக்கு. அது என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் ஒன்று, அதுக்கப்புறம் தண்ணி இல்லை, குடிக்கிற தண்ணி நிறைய இடத்துல இல்லை, அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, சஃபரிங்ஸ் இருந்திருக்கு, சஃபகேஷன் இருந்திருக்கு, மே ஆல்சோ ஹேவ் பீன் ஃபேக்டர்ஸ், இதெல்லாம் காரணமா இருந்திருக்கலாம். அப்ப ரொம்ப அன்சர்டைனா சொல்றோம், ரொம்ப உறுதியா தெரியல, அதனால நம்ம அந்த இடத்துல மே யூஸ் பண்றோம். More than 200 people reportedly fainted. ஸோ 200க்கும் மேற்பட்டவங்க மயங்கினதா நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பாருங்க பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கு. The IAF had issued advisories urging attendees to be well protected against the heat of around 34 degrees Celsius to 35 degrees Celsius. ஸோ இதுல என்ன சொல்றாங்க, IAF வந்து நம்மளுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க, இல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு. அதனால had issued advisories urging அப்படின்னா நம்மளை வேகப்படுத்துறாங்க, யார, அந்த ஷோ பார்க்க வந்தவங்கள, டு பி வெல் ப்ரொடெக்டட் அகெயின்ஸ்ட் த ஹீட். ஏன்னா வெப்பம் ஜாஸ்தி இருக்கு, ஸோ அதுல இருந்து உங்களை பாதுகாத்துக்கோங்க. வெப்பம் எவ்வளோ இருக்கு, அதாவது நம்மளால கரெக்டா 32.2 டிகிரி அந்த மாதிரிலாம் நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது. 34ல இருந்து 35 டிகிரி வெயில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, ஒரு ரேஞ்சு கொடுக்குறோம்ல, அப்ப வந்து அரவுண்ட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ வெயில் ஜாஸ்தி இருக்கு, நீங்க பாதுகாப்பா இருந்துக்கோங்கன்னு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்ததா சொல்லப்படுது. ஆஃப்டர் த ஷோ மெனி கம்ப்ளைண்ட் ஆஃப் டிசீனஸ். ஸோ ஷோ முடிஞ்ச உடனே நிறைய பேர் தலை சுற்றல் வருதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டர் எம் சுப்பிரமணியன் said 1 or 2 individuals were sent to government hospitals nearby. ஸோ இதுல நம்மளோட தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டர் சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காருன்னா,
102 இண்டிவிஜுவல்ஸ் வந்து பக்கத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In addition to the In addition to the medical emergencies, chaos ensued on Chennai's roads for hours. So, அதாவது மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும், இவங்க மயங்குறாங்க, அவங்களுக்கு வந்து உடனே எலக்ட்ரோலைட் கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் நம்ம உடல் சார்ந்த அவசரங்கள் இருந்த போதும் ஒரு பக்கம் சென்னை ரோடு ஃபுல்லா ஒரே குழப்பம், கூட்டம், கலவரம் இந்த மாதிரி அதுவும் நிறைய நேரம் நீடிச்சிருந்தது. மெட்ரோ ரயில் அண்ட் மாஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் ட்ரெயின்ஸ் வேர் ஓவர் கிரௌடட். ஸோ இந்த மெட்ரோ ரயிலும் எம்ஆர்டிஎஸ் சிஸ்டமும் பயங்கர கூட்டமா இருந்தது. ஸ்டேஷன்ஸ் வேர் எக்ஸ்ட்ரீம்லி கன்ஜஸ்டட். ரயில்வே ஸ்டேஷன்னா ரொம்ப நெரிசலா இருந்தது. அண்ட் சர்வீசஸ் வேர் இன்சஃபிஷியன்ட். அங்க கொடுக்குற சர்வீஸும் ஆள் பத்தல அந்த மாதிரி. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் M.K. Stalin announced a solatium of rupees 5 lakh each to the families of those dead. ஸோ யாரெல்லாம் இறந்தாங்களோ ஒவ்வொருத்தவங்களோட குடும்பத்துக்கும் இழப்பீடா காம்பன்சேஷனா rupees 5 lakhs அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு CM. He attributed the traffic congestion to be overwhelming response. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த டிராபிக் நெரிசல் வந்து அன்எக்ஸ்பெக்டடா இவ்வளோ பேர் வருவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. டெஸ்பைட் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் கோஆர்டினேட்டிங் ப்ரிப்பரேஷன்ஸ். ஸோ இந்த ஏற்பாடுகளில் நாங்கள் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸை இன்வால்வ் பண்ணி ரொம்ப காஷியஸாக ரொம்ப கவனமாக பார்த்து தான் பண்ணோம். அப்படி இருந்தும் இவ்வளோ கூட்டம் வந்தது, இதை சமாளிக்க முடியாமல் போகும்னு நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்மளோட CM சொல்லியிருக்காங்க. This is not the first time that Chennai has hosted such an event. ஸோ இது முதல் தடவை கிடையாது. சென்னை இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நடத்துறது முதல் தடவை கிடையாது. ஸோ இந்த இடத்துல பாருங்க ப்ரெசண்ட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ இவங்களோட ஒப்பீனியன்ஸை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் that Chennai has hosted such an event. An air show on September 6, 2003 drew an estimated 13 lakh people, just 2 lakhs less than this year. So செப்டம்பர் 6, 2003ல இதே மாதிரி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஒரு ஏர் ஷோ நடத்தியிருக்காங்க. அதுல 13 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்த வாட்டி 15 லட்சம் பேர் கலந்துருக்காங்க. அதனால இதை விட அது ஜஸ்ட் ஒரு 2 லட்சம் பேர் தான் கம்மி. நோட்டபிளி தேர் வேர் நோ ஹீட் ஸ்ட்ரோக் ஃபெட்டாலிட்டிஸ் தென். ஆனா அப்ப இவ்வளோ வெயில் இல்லை. ஆல்தோ 2 children வேர் மிஸ்ஸிங். அதுல என்ன மாதிரி ஒரு சோகம் இருந்ததுன்னா 2 குழந்தைங்க காணாம போயிட்டாங்க. வெயில் இல்ல இருந்த போதிலும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஆல்தோ. அடுத்தது டிராபிக் மேனேஜ்மெண்ட் அண்ட் ட்ரெயின் சர்வீசஸ் வேர் சிமிலர்லி கயாட்டிக். டிராபிக்கும் சரி ட்ரெயின்ஸும் சரி இதே மாதிரி தான் இருந்துச்சு. கட்டுப்படுத்த முடியல. கிளியர்லி லெசன்ஸ் ஹாவ் நாட் பீன் லேர்ன்ட். பட் அதுல இருந்து நம்ம எந்த ஒரு இன்புட்ஸும் எடுத்துக்கல. நம்ம கத்துக்க வேண்டியதை கத்துக்கல. ஸோ இவ்வளோ கூட்டம் வருதுன்னா நம்ம இப்படி மேனேஜ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம எதுவுமே எடுத்துக்கல. The blame should be shared not only by the state government responsible for logistics support but also by the railway administration for its inadequate response. ஸோ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டை மட்டும் குத்தம் சொல்ல முடியாது. ரயில்வே டிபார்ட்மெண்ட்டும் இந்த கூட்ட நெரிசலை சமாளிக்கிற அளவுக்கு அவங்களும் எக்யூப் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. டிஃபென்ஸ் அஃபீஷியல்ஸ் should have provided more critical inputs than they did given their experience in conducting such shows nationwide. இப்ப இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அது ஒன் ஆஃப் த டிஃபென்ஸ் சர்வீஸ். அவங்க வந்து இன்னும் நிறைய முக்கியமான இன்புட்ஸ்னா எப்படி சொல்றதுன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை அவங்களும் ஸ்டேட் கவர்மெண்ட்ட சொல்லியிருக்கலாம். எந்த மாதிரி இந்த மாதிரி கூட்டம் நிறைய வருங்க, இதுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணுங்க அப்படின்லாம் ஏதாவது ஐடியாஸ் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நாடு முழுவதும் நிறைய இடத்துல ஷோஸ் நடத்துறாங்க. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்தந்த பிரச்சனைகள்லாம் வரும், இப்படி சமாளிக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் இந்தந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னாவது அவங்க சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆஃப்டர் த கிராஷ் ஆஃப் எ ஃபைட்டர் ஜெட் அட் அன் ஏர் ஷோ இன் நியூ டெல்லி ஆன் October 8, 1989, the IAF seemed to have addressed its weak points to ensure smooth events related to Air Force Day. ஸோ இதுல வந்து பாருங்க, ஒரு ஃபைட்டர் ஜெட் வந்து நியூ டெல்லியில நடந்த ஷோல 1989ல நடந்த ஷோல ஒரு ஃபைட்டர் ஜெட் வந்து
கிராஷ் ஆயிடுச்சு. கிராஷ்னா இடிச்சிருச்சு எதுலயோ. அப்ப ஐஏஎஃப் உடனே அந்த பிரச்சனைய சரி பண்ணிட்டு, அவங்க எங்கெல்லாம் வீக்கா இருந்தாங்க, ஏன் இந்த தப்பு நடந்துச்சு, அதையெல்லாம் கண்டுபிடிச்சு, அதையும் ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து எந்த நிகழ்ச்சியிலுமே இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்காம பார்த்துக்கிட்டாங்க. In a social media post, Mr. M. Subramanian claimed that the government had exceeded the requirements requested by the IAF. So, இதுல நம்ம ஹெல்த் மினிஸ்டர் ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ அதாவது அவங்க சொன்னதை அவங்க ஒத்துக்கிறது தான் கிளைம்டு. ஓனிங் த ஸ்டேட்மெண்ட் அதான் கிளைம்டு. ஸ்டேட்டட்னு போட்டிருக்கலாம், ஆனால் அவங்க கிளைம்டுன்னு போட்டிருக்காங்க. அப்போ அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க. claimed that the government had exceeded the requirements requested by the IAF. So, Indian Air Force சொன்னதை காட்டிலும் ஸ்டேட் கவர்மெண்ட் பயங்கரமா பண்ணி இருந்துச்சு அப்படின்னு நம்ம மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. However, his assertion about sufficient toilets and drinking water did not align with complaints about inadequacies at the venue. ஆனா அவரு சொன்ன இந்த எக்ஸீடிங்ல டாய்லெட்ஸோ ட்ரிங்கிங் வாட்டரை பத்தியோ அவர் எதுவுமே சொல்லல. அதெல்லாம் வந்து வென்யூல பத்தாம இருந்துச்சு. அதெல்லாம் அந்த இடத்துல குறைகளா இருந்துச்சு. The authorities should not have allowed several lakhs to converge at the Marina. ஸோ ஒரே இடத்துல இவ்வளவு கூட்டம் கூட விட்டுருக்க கூடாது. கன்வர்ஜ்னா ஒரே இடத்துக்கு வர்றது. ஜெயண்ட் ஸ்கிரீன்ஸ் could have live streamed the display. ஸோ அந்த கல்யாண மகால்லாம் அங்கங்க ஸ்கிரீன் போட்டு ஸ்டேஜ்ல நடக்கிறத நம்ம பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி ஒரு இலூஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அது மாதிரி இவங்க ஜெயின் ஸ்கிரீன்ஸ் போட்டு லைவா அங்க அந்த ஷோவை வந்து டிஸ்பிளே பண்ணி இருந்திருக்கலாம். அண்ட் வாலண்டியர்ஸ் ஃப்ரம் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் could have assisted the police, transport and health officials to attend to those in distress. ஸோ இவங்க ஏதாவது காலேஜஸ்ல இருந்து வாலண்டியர்ஸை கூப்பிட்டு போலீஸ்க்கு, அதே மாதிரி டிராஃபிக்கை சரி பண்றதுக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹெல்த் எமர்ஜென்சி, மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு இதுக்கெல்லாம் அவங்கள ஹெல்ப் பண்ண விட்டுருக்கலாம். ஸோ யார் யாருக்கு பிரச்சனை இருந்துச்சோ, இல்லை எங்கெல்லாம் சுச்சுவேஷன் வர்ஸா இருந்துச்சோ அங்கெல்லாம் இவங்களை ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்கலாம். டிஃபென்ஸ் ஆஃபீஷியல்ஸ் அண்ட் ஹோஸ்ட் ஸ்டேட் ஷுட் கிரிட்டிக்கலி ரிவ்யூ தேர் பிளான்ஸ். ஸோ நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸா இருக்கட்டும், இல்லை எந்த ஸ்டேட் நடத்துதோ அதுதான் ஹோஸ்ட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம், அதுவா இருக்கட்டும், ஸோ அவங்களோட இந்த பிளான் எல்லாத்தையும் அவங்க திரும்பியும் மறுபரிசீலனை பண்ணணும். ஒன்லி தென் கேன் சச் மேஹேம் பி ப்ரிவென்டட். இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான், அந்த மாதிரி செஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரி கலவரங்களை ஃபியூச்சர்ல ப்ரிவென்ட் பண்ண முடியும் இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கிராமர் பார்த்துருக்கோம், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம், மீனிங் பார்த்துருக்கோம். இப்போ ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ்க்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து நிறைய கூட்டம் வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அந்த வார்த்தையை சொல்றாங்கன்னா, அதனால நிறைய இழப்பு இருந்திருக்கு, நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுதான் சப்ஜெக்டா வச்சு அதுக்கு காரணம் என்ன, அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கு, அப்ப அதையும் இப்ப நடந்ததையும் கம்பேர் பண்றாங்க. அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அப்ப நடந்ததுல இருந்து எதையுமே எடுத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டிஃபென்ஸ்க்கு வந்து நல்லா தெரியும் எப்படி இப்படிலாம் இஷ்யூஸ் வரும்னு தெரியும். அவங்க நிறைய இடத்துல ஷோ நடத்தியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அந்த ஜெட் ஃபைட்டர் கிராஷ் ஆனதுக்கு அப்புறமும் அவங்கள சரி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு, ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்றத ப்ரூஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமும் இன்னும் நம்ம வந்து இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, பாருங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூஸா சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.